வணக்கம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. ஏப்ரல் ஃபூல் மாங்க. சில கிரகங்கள் நினச்சிதுன்னா சிலரை ஃபூல் ஆக்கும், சிலரை புத்திசாலி ஆகும். இன்றைக்கி யார் யாரை புத்திசாலி ஆகுது, யாரை ஃபூல் ஆகுதுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி கும்பராசியை ஃபூல் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு ஃபூல் ஆக்கிடும். அதனால் அதுக்கு என்ன வழிபாடு பண்ணால் தப்பிக்கலாங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி பௌர்ணமி, நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு நிலாவை பார்த்து, நிலா வந்தப்புறம் தீபம் போட்டு படித்து பார்க்கறது நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேது பகவானுடைய கருணையும், சந்திர பகவானுடைய கருணையும், புதன் பகவானுடைய கருணையும் உங்களுக்கு கிடைப்பதற்கு நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். மேஷராசிக்கார நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. 3 நட்சத்திரத்திற்கும் தேவையற்ற அலட்டல், கர்வம், திமிர், பேச்சிலே கொழுப்பு எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை உங்களால் உணர முடியாது. ஏன்னா கிரக நிலைகள் உங்களை அப்படி ஆக்கி விட்டுரும். எனவே பரிகாரம் பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு செவ்வாய், 7 வடக்கு பச்சை புதன். ராசிக்கார நேயர்கள், 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும், ஏழைகளுக்கு பசியாற்றணும், சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி செய்யணும். 2 நாளும் சில மந்திரங்களை மனசுக்குள்ளே ஓல விடணும். ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, தாராதேவியே போற்றி, தாமரபரணியே போற்றி. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தினுடைய ஒரு பகுதி கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. அவ்வளோதான். இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறோம். இதை செஞ்சுருங்க, தப்பிச்சுக்குவீங்க. வாரியார் யூடியூப்பில் முருகப்பெருமான் பற்றி பேசியிருக்கார். திருமுக கிருபானந்த வாரியார், அதை கேளுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், வீண் செலவு, துரோகம், உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, இப்படி பலவிதமான சிக்கல்கள் வர காத்திருக்கின்றன. வழிபாடு பண்ணி தப்பிச்சுக்கலாம். நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்திற்கும் அப்படித்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கேது பகவான் 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு ஓரளவுக்கு உதவி செய்தாலும் சிக்கல்கள் 2 நாளும் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு மஞ்சள் செவ்வாய், 6 தெற்கு பச்சை புதன். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. எனவே வழிபாடு முக்கியம். 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ. ஓம் வீரபாகுவே போற்றி, வீரபத்திரரே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. 2 நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி விளக்க உரை பருத்தியூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிற புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது சென்னையிலேருந்து. கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்கிது. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த புத்தகத்தை படியுங்க, 2 நாளும் படியுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாளுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். வீண் பேச்சு, வீண் கவலை 3 நட்சத்திரத்திற்கும் சிக்கலை தர காத்திருக்கிறது. பிரார்த்தனை பண்ணி தப்பிக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு மஞ்சள் செவ்வாய், 2 வடக்கு பச்சை புதன். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. எனவே வழிபாடு முக்கியம். 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ. ஓம் வீரபாகுவே போற்றி, வீரபத்திரரே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. 2 நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி விளக்க உரை பருத்தியூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிற புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது சென்னையிலேருந்து. கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்கிது. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த புத்தகத்தை படியுங்க, 2 நாளும் படியுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களை, ரொம்ப நல்ல நாள். செவ்வாய் புதன் 2 நாளுமே தெளிவு, புத்திசாலித்தனம், பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பொறுமை இருக்கிறது. ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் புதன். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. எனவே வழிபாடு முக்கியம்.
2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பப்போ ஓம் வீரபாகுவே போற்றி, வீரபத்திரரே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. 2 நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி விளக்க உரை பருத்தியூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிற புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது சென்னையிலேருந்து. கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்கிது. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த புத்தகத்தை படியுங்க. 2 நாளும் படியுங்க. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிரதிபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். உங்களுடைய பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாள் 2 நாளுமே. அனுகூலமான எண் 1, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய், 7, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை, புதன். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. எனவே வழிபாடு முக்கியம். 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பப்போ ஓம் வீரபாகுவே போற்றி, வீரபத்திரரே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. 2 நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி விளக்க உரை பருத்தியூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிற புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது சென்னையிலேருந்து. கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்கிது. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த புத்தகத்தை படியுங்க. 2 நாளும் படியுங்க. நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கள்ளக்கரைங்க. செவ்வாய் புதன் 2 நாளுமே உங்கள் பிரதிபலமான நிதானம், பொறுமை, பேச்சு சாதுரியம், புத்திசாலித்தனம் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாக இருக்கும். 3 நட்சத்திரத்திற்கும் சிறப்பு சிறப்பு சிறப்பு. சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், செவ்வாய், 2, 1 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, புதன். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. எனவே வழிபாடு முக்கியம். 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பப்போ ஓம் வீரபாகுவே போற்றி, வீரபத்திரரே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. 2 நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி விளக்க உரை பருத்தியூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிற புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது சென்னையிலேருந்து. கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்கிது. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த புத்தகத்தை படியுங்க. 2 நாளும் படியுங்க. நல்லது. துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், வீண் செலவு, வீண் கவலை, போனதை நினச்சி வருத்தப்படுறது, அதில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கறது. இந்த மாதிரி 2 நாளுமே பண விஷயத்தில் கவனம். இரக்க குணம் அதிகம் நீங்கள் தான். 2 நாளுமே உங்கள் இரக்க குணத்தை பயன்படுத்தி ஏமாற்ற காத்திருக்கிறார்கள். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை, செவ்வாய், 2 வடக்கு சிவப்பு, புதன். 2 நாட்களும் பொறுமை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. எனவே வழிபாடு முக்கியம். 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பப்போ ஓம் வீரபாகுவே போற்றி, வீரபத்திரரே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. 2 நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி விளக்க உரை பருத்தியூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிற புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது சென்னையிலேருந்து. கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்கிது. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த புத்தகத்தை படியுங்க. 2 நாளும் படியுங்க. நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை செவ்வாய்க்கிழமை சூப்பர். உங்கள் பிரதிபலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். உங்கள் ராசிக்கு தலைவரான செவ்வாய் மற்றும் சந்திரன் உதவி செய்கிறார்கள். வெற்றி அடைகிறீர்கள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. புதன்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அவசரம் வேண்டாம். யோசித்து பண்ணுங்க. வழக்கமான தைரியம்லாம் வேணாம் இன்னைக்கு. அனுகூலமான எண் 2 வடக்கு சிவப்பு. பரிகாரம் பண்ணிக்கிட்டான். செவ்வாய்க்கிழமை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி,
அங்காரகனே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பாருங்க. புதன்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் அம்மனுக்கு தீபம் போடுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி, சௌமியனே போற்றிங்கிற மந்திரம் சொல்லுங்க. அபிராமி எந்தாதி 10 பாட்டாவது படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாளுமே உங்களுடைய பிறகு பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். வாழ்க்கை வளமாகும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. செவ்வாய் 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். புதன் ரொம்பவும் சிறப்பான நாட்களாக 2 நாட்களும் இருக்கின்றன. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. எனவே வழிபாடு முக்கியம். 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பப்போ ஓம் வீரபாகுவே போற்றி, வீரபத்திரரே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. 2 நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி விளக்க உரை பருத்தியூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிற புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. சென்னையிலேருந்து கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்கிது. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த புத்தகத்தை படியுங்க. 2 நாளும் படியுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்குது. எனவே கவனம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல, மெல்ல மெல்ல நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை சூப்பர் வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. எனவே செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்கிறது. ஜாக்கிரதை. முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும். விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் உங்களுக்கு ஒரே மாதிரி இல்லை. செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை, புதன்கிழமை நல்லா இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி. பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது. முருகன் கோயிலிருந்து படித்து பாருங்கள். இது செவ்வாய்க்கிழமைக்கு. புதன்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அபிராமி அந்தாதி 10 பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். 2 நாளும் ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டி ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருஷ்டியும் நல்லா பாதிக்காது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தோல்வியும் வராது, கெடுதலும் நடக்காது. கும்பராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை சூப்பர். ஆனால் பகல் 3 மணி வரைக்கும் தான். பகல் 3 மணிலேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு உங்களுக்கு ஆரம்பித்து விடுகிறது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஆரம்பிக்கும். எனவே நிதானம், பொறுமை. பகல் 3 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. பகல் 3 மணியிலிருந்து அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. சார் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதனோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும். ஆமாம், 3 நட்சத்திரத்துக்கும். அதனால் சொல்கிறோம், எதுக்கு வம்புன்ட்டு. கவனம். புதன்கிழமையும் சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும். செவ்வாய்க்கிழமை பகல் 3 மணியிலிருந்து புதன்கிழமை முழுக்க, வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் புதன்கிழமை இல்லை. செவ்வாய்க்கிழமை பகல் 3 மணிக்கு அப்புறமும் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை இல்லை இல்லை. செவ்வாய்க்கிழமை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அங்காரகனே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள். புதன்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் அம்மனுக்கு தீபம் போடுங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி, சௌமியனே போற்றிங்கிற மந்திரம் சொல்லுங்க. அபிராமி அந்தாதி 10 பாட்டாவது படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க,
தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. மீனராசிக்கார நேயர்களை செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை. கோபம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சிற்கு கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. புதன்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உயர்வு உண்டு. உங்களுடைய பிரபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் உங்களுக்கு ஒரே மாதிரி இல்லை. செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை, புதன்கிழமை நல்லா இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனை போற்றி. பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது. முருகன் கோயிலிருந்து படித்து பாருங்கள். இது செவ்வாய்க்கிழமைக்கு. புதன்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அபிராமி அந்தாதி 10 பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். 2 நாளும் ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டி ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருஷ்டியும் நல்லா பாதிக்காது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தோல்வியும் வராது, கெடுதலும் நடக்காது. நன்றி, வணக்கம்.